கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். நன்றி நன்றி நன்றி. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தாரையா, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா, தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனங்க, சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனாங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி. மோட்டாரே
பேரா தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை இது உங்கள தம்பி ஊரு விட்டு ஊரு வந்து பண்ணாதீங்க அங்காளியே அங்காளி திருசூலியே அப்படியே மலையனூர் வந்தோம் ஓடியா மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே குறி சொல்ல வந்தோம் அம்மா எங்கள் குலங்காக்க தேவியம்மா அம்மா மலையனூர் அங்காளியே அப்படி அங்காளி திருசூலியே சித்தாங்க அணை கட்டி சிங்கர்த மேலே சித்தாங்க அணை கட்டி சிங்கரல மேலேறி அம்மா நரிக்குடி எல்லையிலே அழகிய மீனாலம்மா அம்மம்மா அலையனூர் மங்காளியே மங்காளி திருசூலியே மலையனூர் அங்காளி அடிமா காளி திருசூலியே கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 இவ ஒரு ஏமாளி 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 திணையத்தூர ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே ரவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடியா உண்மையிலே சில ஊர்ல காசை கொடுத்து டிஃபன் சாப்பிட்டுவாங்க ஏதாவது சாப்பிட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம அந்த வீட்டில் போனோம் அந்த ஹோட்டல் போனோம்னா அவங்க நமக்காக ஸ்பெஷலாக செய்கிற மாதிரியே மதிய வடிச்ச சோத்தில் தண்ணியை ஊற்றி வடித்து இப்போதே உங்களுக்காக புதுசாக வடிச்சோம்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான சாப்பாடு அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூட்டம் கடுமையான கூட்டமாக இருக்குது நான் வளர்த்த முக்கால்வாசி நம்ம வர்க்கம்தான் இருக்குது ஆனால் பெண்கள் ஒரு வகையில் கம்மியாக இருக்குது நல்லது தான் எதுக்குண்ணே அப்படி சொல்றியா? ஏன் அந்த அப்படி குரூப்பை சொல்றியா? மட்டும் நம்பவே முடியாது என்னங்க என்ன நடந்துச்சு? திடீர்னு இருக்குங்க மொத்தமாக ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான் போங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான் போங்க அதுக்கு 10 பேர் மீட்டிங் வேணுமா? ஆமாடா அப்படியா? ஒரு பைப்பில் தண்ணி பிடிக்கல ஒரு சண்டை கண்டை வந்துருச்சுனாலும் அதுக்கும் 10 பேர் தான் மல்லு கட்டுங்க எப்படி மல்லு கட்டுவாங்க? அது ஒன்னே தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தான் வச்சிருக்க ஐயோ பிரசிடென்ட் உட்கார்ந்திருக்காரு. இந்த கிளர் கூட பைக்கில் இந்த ஏறி போன அப்படின்னு பேசுவாங்க இங்கே உள்ளாலும் என்னோட சண்டைக்கு வந்துடாம அன்னைக்கு இப்படி தான் சொன்னேன் ஒரு ஊரில் என்ன சொன்னீங்க? யாராவது தண்ணியை போட்டு இந்த நாடகத்தை யாராவது கருத்தியா ஒரு ஆள் மேடல் அங்கேருந்து வந்தார் சரி வந்து இந்த நாடகத்தில் யாராவது எந்த பிரச்சனையா பண்ணிக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி எவனாவது நாடகத்தை கருத்தியா இந்த நாடகத்துக்குள்ள தொகை என்னவோ அதே கருக்கிறவன் தான் கட்டணும்னு சொன்னார் ஒரு ஆள் ஊரு கட்டுப்பாடான ஊருனே. என்ன சொல்ல சிரிக்கிறேன் இவங்க தான் அந்த வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நீ தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊருனே. போய் உட்காந்துட்டு மறுபடிக்கு வந்தார் ஒரு 12 மணியை போல மறுபடியும் எதுக்கே வந்தாரு? மேடைக்கு வந்தார் எதுக்கு? யாராவது தண்ணி போட்டு ஏதாவது இந்த நாடகத்தை கெடுக்கிறதோ இந்த கிரிட்டிக்கல் வேலையெல்லாம் ஏதாவது பண்ணிக்கிறதா அதுக்குள்ள நாடகத்தோட தொகை மைக் தொகை எல்லாத்தையும் நீ தான் கட்டணும் கட்டுப்பாடா வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் ஊர்ல முக்கியமான ஏற்பாடு கட்டுப்பாடா போயிட்டு அவர் போயிட்டாரு போயிட்டு மறுபடிக்கும் அவரே வந்தார் 2 மணியை போல இது எதுக்குண்ணே? மறுபடியும் சொன்னார் இங்க யாராவது தண்ணியே போட்டு யாராவது நாடகத்தை கருத்தியன்னா நல்ல இது இல்லை அதுக்குள்ள தொகை நீ தான் கட்டணும் அப்படின்னு மறுபடியுமா? சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார் சரி மறுபடிக்கும் ஒரு 3 இருக்கும் அந்த ஆள் எந்திரிச்சு வந்தார் அன்பளிப்பு கொடுக்க வந்துருப்பாரு. அன்பன் தான் தண்ணி நிற போதே யாராவது கோழி இந்த நாடகத்தை கோழி குறைஞ்சிருச்சு அப்போலாம். ஏதாவது கருத்தியன்னா நல்ல இது இந்த வேட்டியை கட்டுங்க வேட்டியை கட்டுங்க அப்படின்னு தௌசரோட நிக்கிறேன் உள்ளே தவிர வேற யாரும் இந்த நாடகத்தை கெடுக்கலடா. நிறைய ஆள் அப்படி சொல்லுவாங்க ஆனா எனக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஆனா எத்தனை கலைகள் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம் எது வைக்கலாம்? கிராமிய நிகழ்ச்சி ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கராட்டம் வைக்கலாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம் டைவர்ஸ் நிகழ்ச்சினா என்னண்ணே அது? டைவர்ஸ் நிகழ்ச்சினா வந்து பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில நெருப்பை ஓட்டுறது ஐயோ இல்லை அதுதான் ஐயோ தலையில தண்ணியை ஊற்றி அதோட அப்புறம் இந்த குடும்பத்தை பிரித்து தெருவா
ரூபாய்க்கு அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. தம்பி அதுக்கு 80 ரூபாயா? நல்ல கதையா. 145 ரூபான்னா ஐயா அது நம்மால் எடுக்கிறது, அது ஆம்பளையால் எடுக்கிறது. அவன் 145 அவன் போட்டு அடியே ஆத்தி. 10 வருஷத்துக்கு முன்னால யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டிருப்பேன் நோத்தான்னு, அவன் மண்டே போட்டிருப்பேன். இப்போ அவன் அப்போத்தான் சரக்க போட்டு அந்த சங்கராஜ் பயல அவனை கொல்லாம அவன் செத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து அவன் கொல்லாம மட்டும் வர சொல்றப்ப அவனை ஒண்ணு அவனா இல்ல நான் பாத்துக்கிறேன் வர சொல்றான். ஆனா அவன் திட்டினவன் சுடுகாட்டுல இருப்பேன். இவன் சரக்கு போட்டோம்னா பல சிந்தனை வரும். இந்த சரக்கு மட்டும் பொல்லா பய விட்டு இந்த சரக்கு போட்டா பல சிந்தனை வரும், யோசனை வரும். உண்மையில் அதெல்லாம் பெரிய. ஆனால் ரொம்ப எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அத்தனை 3-4 கிராமத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, வாங்க. ஆறுமணி கலையரசு அன்புவண்டன் புதுகையைச் சேர்ந்த பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதிரடி மன்னன் பிராந்திக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கை கால ஆடிடும். யாராவது இருந்தால் ஒன்று மட்டும் கொண்டா கொடுத்துருங்க. தம்பி சூர்யாவுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாயும் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் கோயில் பூசாரி ஆத்தி. ஏன்னா சொல்றது ஒருவேளை நல்ல இது. இங்கு பப்புனாக வேடந்தாங்கி நடிக்கும் எம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை புத்தி கௌரவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே ஜாதி மற்றும் அரசியல் பாடல்கள் பாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் இடையிலேயே துண்டிச்சிட்டு நன்கொடை கொடுத்து நாடகத்துக்கு இடையூறு செய்யாமல், கூட்டம் அருமையாக இருக்குது, நாடகத்தை சிறப்பாக கொண்டு வேணும், இடையூறு செய்யாமல் அமைதி காட்டு அன்போடு சிறப்போடு நடத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பொன்னாட ஒருத்தர் கைதட்டன். ஏன்னா நீ 4 பேர் தான் தட்டினிய. ஏன் கைதட்டும் தெரியுமா? கைதட்டினா பொன்னாட ஒத்தையில் கைதட்டினோம்னா பொன்னாடை ஏற்றுக்கிறோம் அர்த்தம். இவங்களுக்கு போத்தலாம் அப்படின்னு. கை தட்டலைன்னா இவங்கெல்லாம் என்ன மயிருக்கு பொன்னாடை ஓடுறாங்க, என்னென்ன அடிச்சு புலந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இந்த விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட நன்றி. உண்மையில் ஐயா சொன்னாங்க நம்ம சிறப்பாக மேடையில் வந்து துண்டு சீட்டு கொடுக்குறதோ, அந்த சாதி பாட்டு பாடுறதோ, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பாட்டு படிக்க சொல்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நாட்டில் அன்னைக்கு பற்றி தான் திரும்ப என் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் தம்பி, வாரியப்பட்டியா, அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆள் வந்தா, தம்பி விநாயகர் பாட்டு படிங்க அப்படின்னு சொன்னார். ஆரம்பமே முழு முதற் கடவுள். சரி விநாயகர் சொல்லவும் நான் விநாயகர் பாட்டு படித்தேன். ஒரு ஆள் 500 ரூபா கொடுத்தாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க பாட்டு பாடினதுக்கு. அம்மா பாட்டுற பாட்டே அம்புட்டு அவுட்டா பார்த்தா இருக்கேன். அதுக்கு 500 ரூபா கொடுத்து எனக்கு சந்தோஷம். இன்னொரு ஆள் வந்தார், தம்பி முருகன் பாட்டு படிங்க அப்படின்னு. அப்புறம் என்ன அவங்க தம்பி அந்த பாட்டு படிச்சு அந்த அவர் ஒரு 300 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் போய் உட்காந்துட்டார். இன்னொரு ஆள் வந்தாரு, கருப்பன் பாட்டு படி அப்படின்னு சொன்னார். சரி அண்ணே நேரம் ஆயிடுச்சு, இப்போ படிக்க முடியாது. அப்பா அவங்கெல்லாம் இது, நான் மட்டும் இழுச்சா இதோட நீ நாடகத்துல பாக்குறேன். நீ எப்படி நீ ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க பாட்டு பாடுற, நான் சொன்னா பாட்டு பாட மாட்டியா அப்படின்னு அறிவு கேட்ட நாய. ஏண்டா அவங்க காசு கொடுத்தாங்க பாட்டு பாடின, ஏண்டா கம்நாட்டி நாய, நான் பாடினா கேட்க மாட்டியாரா? அப்ப என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டா சோத்தா தான் திங்கிறியா, பிய திங்கிறியா? சோத்தை விட்டு வேற இடத்துல திங்கிறியாடா? ஏண்டா அவங்க சொல்றாங்கன்னு மட்டும் நீ பாட்டு பாடுற, அப்ப நான் வந்து உனக்கு அவளை இலக்காரமா போயிட்டாடா. நீ வாடா அந்த முச்சந்திர வச்சு விளக்க மாத்திர உன்னை அடிக்கிறேன். அந்த ஆள் சொல்லல, நீ தாண்டா இப்ப சொல்ற. இல்லண்ணே அப்படி கேட்கல. நீங்க அன்னைக்கு மிருதங்க யார் இருந்தது? அன்னைக்கு யாருன்னு ஒழுங்கா இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? இல்ல அப்படி சொல்லுவான்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சங்கத்துல ரிப்போர்ட் கொடுத்தா சொல்லுவாங்க இல்ல, நீங்க இப்ப சொன்னது அப்படி சொல்லியே அதோட சண்டை எடுத்து உண்மையில நடந்தது. சண்டை எடுத்து நாடகத்தை நிப்பாட்டிட்டா எனக்கு ஈரக்குலை நடிக்கிருச்சு. ஒரு 2 மணிக்கு மேல முடிச்சாலும் பேசின காட்சி எல்லாத்தையும் தந்துருவாங்க.
12 மணிக்கு நிப்பாட்டிட்டா என்ன கணக்கில் காசு தர போகிறாங்களே, எனக்கு அந்த சிந்தனை. அது மாதிரி உண்மையிலே எந்த தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மருதமணி இந்த மைச்சட்டுக்காரனு சரியான ஆளுகத்தான் இருப்பா. அவளை அவங்க ஏரியானால நல்ல ஆளுகளா பொறுக்கி சரியான ஆளுகளாத்தான். ஆனால் மருதமணி நீங்கள் மைச்சட்டுக்காரன் சரியான ஆளுதான் இருப்பா. அவளை அவங்க ஏரியாவா கலைஞர்கள்லாம் உண்மையில இந்த நாடகம் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 7 மாதம் இருக்கும்லனே, 7 மாதம் இருக்கும். 7 மாதத்துக்கு முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து நல்ல கலைஞர்களாக தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இந்த நாடகத்தை விடிகிற வரை இருந்து பார்த்துட்டு சரியில்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, தம்பி நீங்கள் நடிச்சு பொழுந்தது சரியில்லை, உண்மை சொல்லணும்னே. இன்னுமே ஏரியா பக்கம் வந்தா நேற்று இவங்க ஊரில் சொன்னாங்கல்ல, இவங்க ஊரில் காலையில் சொன்னாங்க இந்த நாடகம் 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. சரி இந்த கோயில் வரி அதனால என்ன உண்மையை தானே சொல்றோம், பொய்யா சொல்றோம். உள்ளபடி சொல்லிடுவாங்க. அதனால நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு விடிகிற வரை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் வருஷத்தோட சொல்றேன். 12:20க்கு ஒரு பைக்கில் வெறும் டீ கப்பு தான் இருக்கு. அந்த பொம்பளை அதை கட்டி பிடிக்கிற சின்னுக்கு எங்கிட்டா கிடந்த ஆள் வந்துருதுரா. மற்ற நேரம்லாம் பார்த்தா சிட்டுக்குருவியோட இருக்குல்ல. அப்படி இல்லைண்ணே, மற்ற ஊரில் தான் அப்படி, நம்ம ஊரில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. விடிகிற வரை அந்த மாலை மாத்திர ஊரில் இருக்க மாட்டாங்களா? விடிகிற வரை இருக்க மாட்டாங்கறியா போல, அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துகில் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இங்கு வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக. ஏன்னா முக்கால்வாசி நம்ம இளைஞர்கள் தான் எங்களை வாழ வைக்கணும். எங்களுக்கு உறுதுணையாக இருப்ப இந்த இளைஞர்கள், இந்த பெரியோர்கள், தாய் தாப்பேன், அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை அன்பு சொந்தங்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நம்மளெல்லாம் இந்த நரிக்குடியிலே வாழ வைக்கின்ற அந்த அழகிய மீனாலை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா நறுக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா, நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா, அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா. அருணாகம் உருவெடுத்து கருமாறி அருகிற மகிழகிலே முண்டக கன்னியம்மா நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம், நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி. புன்னலும் மாரியம்மா புலரங்கு தேவியம்மா, புன்னலும் மாரியம்மா புலரங்கு தேவியம்மா, புன்னலும் மாரியம்மா புலரங்கு தேவியம்மா. என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்துமாரியம்மா, என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்துமாரியம். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். நாகம் உருவெடுத்து கருமாறி அருகு மகிழகிலே முண்டக கன்னியம்மா நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா, நரிக்குடியில் வாழுகின்ற அழகிய மீனாளம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாய் அம்மா தாயே கருமாரி.
உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும். தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தந்து அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருள்வாறு தருகிற. கருணை உள்ள தோடு அம்மா அருள்வாறு தருகிற. கருணாக உருவெடுத்து கருமாறி அருகே மகிழகிலே முண்டக கன்னியம்மா. மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா. மாங்காடு தனிவாளு காமாட்சி அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியிலே விண்ண சாதனை பெற்று தீப்பந்த நல்லா ஜோரா கைதட்டி விட்டா நல்லா கைதட்டுங்கண்ணே. அவ்வளோதாங்க. அம்மா ஆம்பளை எல்லாம் கடுப்புல இருக்காங்க. வந்தவன் வேலை மயில பாடுறா கைதட்டு மயில தட்டு சொல்லு இங்க தெரியாதா அப்படின்னு நினைப்பா. ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர். மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா கால் மர மர மரன்னு காலு சூ வரைக்கணும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மர மர மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு. 2 குண்டு எதுக்குப்பா? எவனா சுரண்டுனாலும் அப்படி சொல்லட்டி அடிக்க நிலை ஆர்ச்சு அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை பிடிங்கி விட்டாங்கிறது. புரிஜம் முள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. அது என்ன ஓட்டையை கரெக்டா சொல்றீங்க? நம்ம தௌசர் ஓட்டு தானே 32 ஓட்டை இருக்கு. இந்த திருவிழாக்கு பல யோசனை இருப்பாங்க. ஆனா பெண்கள்லாம் அப்படியே யோசனை பயங்கரமா இருக்கு. திருவிழா காப்பு கட்டிட்டா அப்படியே ஆத்தி சவுளி கடைக்கு போகணும், பென்சி ஸ்டோருக்கு போகணும், நகை எடுக்கணும், இது நெக்லஸ் வாங்கணும், சாக்கெட் தைக்கணும். இவன் புருஷன் முள்ள பிட்டு கொண்டு போய் அவங்க கொடுக்கறது அப்படி. இவன் புருஷன் முள்ள சீட்டு காசு கட்டணும், வரவனுக்கெல்லாம் பிராந்தி பாட்டில் வாங்கணும். என்ன செய்ய போறோம்னே தெரியல. கறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவணை காசு கட்டணும். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் பாவம். ஏன்னா வாழ்க்கையே இப்போ தவணையாத்தையும் போய்கிட்டு இருக்க சொல்ற மாதிரி பல சிந்தனை. அவங்க 5-6 கடைக்கு போய் பிளான் பண்ணுவாங்க. நம்மளால ஆம்பளையா நினைக்கிற 2 கடை தான். கல் ஒன்று புராஞ்சி கடை, கொஞ்சம் கூட்டிச்சுன்னா சாக்கடை கடை தலையை நிறைய குரூப் அப்படி இருக்கு. ஏன்னா என்ன புருஷன்னு நினைக்கணும் பெண்கள்லாம். ஏன்னா கணவன் மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளை ஒட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். எங்கெங்கேயோ போய் இருந்து வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து, கேரளா, அங்கே எங்கேன்னு இங்கே இருந்து புதுவத்தூர், காரைக்குடி, பட்டுக்கோட்டைன்னு எங்கெங்கேயோ இந்த புருஷங்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நினச்சி பெண்கள் வாழணும். பாவம் நினச்சாத்தான் பெரிய வேதனையாக இருக்கு. நிறைய ஆள் இங்கேருந்து சிங்கப்பூரில் போய் இருப்பேன் பாவம். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுப்புட்டு ஆத்தா அப்பே எல்லாரையும் விட்டுப்புட்டு அங்கே போய் சம்பளம் வாங்கி பொண்டாட்டிக்கு 5 பவுன் செயின். பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னா குடும்பத்தை பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும்னு அங்கே போய் மலேசியா போய் சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து பொண்டாட்டிக்கு செயின் 5 பவுன், தோடு மட்டும் 4 பவுன், நெக்லஸும் மயிரை புடுன்னு நக்லஸு எல்லாம் வாங்கி அனுப்பிவிட்டு அவன் வெயில கிடந்து சாவேன். இப்போ நம்ம ஊர்னா கூட நம்ம சண்டை ஓட்டு என்னடா நீ என்ன வேலைக்கு போடுற, தங்கராஜ் இருக்க அவன்கிட்ட வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போயிடுவேன். அங்கே அப்படி இல்லை. அவன் எங்கே வேலைக்கு போச்சுறான்னு அங்கே தான் போகணும். போயிட்டு அந்த அழுகை படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அங்கே போயிட்டு அவன் படுற பாடு இவங்க பார்த்தா நகை நெக்லஸுக்கெல்லாம் போட்டு பக்கத்து வீட்டில் சென்ட்ரிங் வேலை பார்க்குற சுப்பிரமணியோட தொடர்பில் இருந்துக்கிட்டு அவன் அங்கே இருக்க அவனை இனிமே வர சொல்லவே கூடாது. உனக்கு நான் தான் பொண்டாட்டி, நீ தான் எனக்கு புரிச்சேன். அவன் போட்டு பாவம் அங்கே உள்ளவன் என்ன கதையோன்னு நினைச்சுக்க. இவங்க பிளான் அவன் 5 வருஷத்துக்கு வரமாட்டேன். 5 வருஷம் நம்ம ராமேஸ்வரம் போகிறோம், கன்னியாகுமரி போகிறோம். அங்கேருந்து அவன் போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வீடியோ போடுவேன் பாரு.
ராமநாதபுரம் மாவட்டம் நரிக்குடி தாலுகா. என் பேரு சுப்பிரமணி. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டு எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு நொங்கு தள்ளி போய் பாவம் புரிச்சீங்களா. உண்மையிலே அதெல்லாம் நினைச்சுப்பேன். ஏன்னா ஒரு ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அதோட அருமை பெண்கள் நினைக்கணும். நான் நேற்றுலாம் பார்த்தீங்களா, முந்தா நாள் திருச்சியில் நடந்தது. அந்த பொம்பளை பிள்ளைய ஓயாமல் சொல்லியிருக்கேன், இது மாதிரி லவ் பண்ணாத. 2-3 டைம் பார்த்துட்டேன், அவனோட ஓயாமல் வச்சுக்கிறாத இப்படி சொல்லியிருக்கேன், கேட்கல. முந்தா நாள் வீட்டுக்கு போயிருக்கேன், இவங்க உல்லாசத்தோடு இருந்திருக்காங்க. என் செல்லம், என் வைரம்னு உள்ள இருக்கணும், வெளியே வர சொல்லின்னு சொல்லிட்டேன். வீடியோ பார்த்தல, வர சொல்றி, வர சொல்லு, அவளை ஏன் வர சொல்லு. பார்த்தா கத்தி எடுத்து ஒரே குத்துட்டேன், முடிஞ்சு. உண்மைடா, பாவம். அதெல்லாம் நினைச்சு எல்லாரும் வாழ என்பதை தெரிவித்து கொண்டு, ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறைன்னு சொன்னா நல்லா ஜோரெல்லாம் நல்லா கை தட்டி குடிச்சா அப்போ உண்மையில. ஏன்னா ஒரு பாட்டு முடியும் நல்லா கை தட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த கை தட்டுறதுனால தான் இந்த 8 நாளைக்கு இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. நம்ம அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டு ஆவாரு அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து. அப்படிதான் பாருங்கடியவா செஞ்சு வரத பாருங்கடி. பொம்பளை ஆளு கும்மி ஓட்டையில பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவளை இப்படிதானே கூட்டுவாங்க, சுதி மாறி 10 பொம்பளை சேர்ந்து அப்படி கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டியா? இங்க இல்லடா, சண்டை எழுத்து விட்டுறாம இருந்தாலும் இந்த பக்கம் வெட்டி விடுவா, உட்காடுறா. சண்டை எழுத்து கும்மி கொட்டையில அப்படி பேசிக்கிடுவாங்க. அது நம்மளால ஆம்பளையா நுழையாம பாரு. அவங்க ஓட்ட கட்டிங்க கண்ண 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 கண்ணன் இருக்கான். தலை நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்று அத்தாச்சி அது அவங்க ஓட்ட கண்டிக்கு நெருன்னு இருக்கும். அவரோட சேர்ந்து இது மாதிரி நம்மளால நிறைய பண்ணுவாங்க. ஒரு ஆளு சிரிக்கிற பார்த்து அப்படித்தான் இருக்கு. அத்தாச்சி அப்படி வந்து அதோட ஒரு ரவுண்டு வருவா. அவங்க கும்மி கொட்டை இறங்குவா. அப்படிதான் பாருங்கடி, செஞ்சு வரத பாருங்கடி, வரத பாருங்கடி, அசங்கி வரத பாருங்கடி. 2 ரவுண்டு வருவேன், 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டும் மண்டை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு, ஏன்டா முளைப்பாரி ஓட்ட முடியல. இப்போ நம்ம அளவுலாம் அம்பட்டும் போலிட்டு சில போய் நிற்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல, பார்க்கையில் அது மாதிரிலாம் இல்லாமல் உண்மையில இது மாதிரி சிரிக்கணும். வாழ்க்கையில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. இந்த திருவிழா வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறீங்க. மைக் செட்டு கொடுக்கணும், நாடகம் அதை தாண்டா சொன்னேன். இப்போ சொல்லிட்டீங்களா? காது கேட்குமே இருக்காது அவனுக்கு. எல்லாருக்கும் சொல்லிட்டு எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை 5 மாதம் 6 மாதம் முன்னால் அட்வான்ஸ் கொடுத்து நாடகத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நாடகம் வைப்பாங்க. நாடகம் வச்சோன்னா அதில் ஒருத்தன் பேசாமல் பாரு, என்ன பெரிய நாடகம் போய் நடத்துகிறாங்க. பப்புள் காரணம் போட்டால் பொலியார் மாதிரி வந்து நிற்கிறேன். 10 பைசா புண்ணி அவனை யாரும் அவனை போட சொல்லுது. அப்படி சொல்கிறவன் தான் கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் பண்ணுற அம்போக்கு நீ உள்ள விட்டு அதை வர சொல்லு, டான்ஸ் வர சொல்லு. அன்னைக்கு ஒரு ஊரில் திண்டுக்கல் பக்கம் இப்படி தான் போயிருந்தேன். கோமாளி வந்து பாட்டு பாடி போட்டு ஒரு ஆள் சொன்னேன், தம்பி பப்புடுக்கார தம்பி, நீ நடிச்ச போதும் புலந்ததும் போதும் உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னேன். சரி டான்ஸை விரும்பல. அந்த பிள்ளை முதலில் செல்லும்
உச்சம் தள்ளி ஒரு உச்சம் உள்ள நீ உள்ள போயிட்டு வள்ளிய மாறத்துனார். சரி கதை எதிர்பார்க்கிற அவளே அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வச்சு அது ஆங்கான பூங்காவேன்னு சொல்லுச்சு. ஒரு பூங்கா இங்க இல்ல, புதுக்கோட்டையில தான் பூங்கா இருக்கு. எப்பா அது என்ன பூங்கா? ஆங்கான பூங்காவேன்னு சொல்லுச்சு. ஒரு பூங்கா இங்க இல்ல, உள்ள போயிட்டு நாரதரை வர சொன்னார். நாரதர் 1 மணிக்கு ஒரு ஆள் 12 மணிக்கெல்லாம் நாராயணன் ஒரு ஆள் சொல்றேன். நாராயணன் செத்து 8 வருஷம் ஆச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்லு அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். சரி பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டு என்னென்ன வரையானே, எல்லாரையும் போச்சோரிய எல்லாரையும் வர சொல்றிய என்னென்ன வர அப்படின்னு கேட்டு. ஒன்னும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துருத்துங்கன்னு அதனால வர சொன்னேன். குடியார முதிய அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்ட நாடகத்தை முடிச்சுன்னு சொன்னாங்க. ஐயா இந்த வெள்ளைஞ்சலியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னு அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அண்ணேங்கிறேன் போடா வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கான்னு அந்த ஆள் பைக்கெடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் கோயிலில் போய் 7-8 பாட்டு பற்றி நாங்கள் காசு வாங்கிட்டு வந்தோம். ஏன் இதை இடையில சொல்கிறேன், இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தது யாரு? மைசெட்டு முத்துப்பாண்டி மருதமணியும் தான் கூட்டி வந்திருக்காங்க. அவங்க சொல்றதான் கேட்கணும், அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். ஏப்பா அதுக்கடுத்து அவங்களுக்கு கேட்கணும், அண்ணே ஊர்ல பணம் வாங்கிட்டலாம் இல்லையா அப்படின்னு. பணம் வாங்கலைன்னு சொன்னா நம்ம சொல்றதையும் அந்த ஆளுக்கு கேட்கணும். பணம் வாங்கிட்டு சொன்னா நாடகத்தை முடிச்சிடணும். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. எல்லாரும் அமைதியா தான் இருக்கீங்க. அந்த இருந்து நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் கத்துனேன் எனக்கு தேவையா? கத்துனாத்தான் நான் காசு வாங்க முடியும். அதனால் எல்லாரும் அமைதியாக உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ரசிக்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் இன்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருள்மிகு ஸ்ரீ அழகிய மீனாளம்மன் திருக்கோவில் பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகு. வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நரிக்குடி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சென்றிருப்பார்கள். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா மேல அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டுவை சேர்ந்த KP காளிமுத்தவர்கள் வருகமலையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகில வாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், கம்மங்காரை சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வருகமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ், அன்பு தம்பி திரைப்பட பின்னணி பாடகர், அன்பு தம்பி ரெட்டையாளத்தை சேர்ந்த மணமேல்குடி அருகாமையில் உள்ள ரெட்டையாளத்தை சேர்ந்த தம்பி இன்னைக்கு வந்திருக்க நாரதர் வெங்கடேசருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஆசீர்வாதத்தில் திரைப்படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஜோரா கைதட்டி உற்சாகப்படுங்க அன்பு சொன்னாங்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் திரைப்படத்தில் பாடிடுவார் என்பதை அன்பு தம்பி ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் வெங்கடேசன் அவர்கள் இவரங்கமறையிலே நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மதியம் தான் தேவா சார் தம்பிட்ட பேசினார். இப்போ நாடகத்தை நிறைய கலைஞர்கள், நிறைய காவல்துறை அதிகாரி, ஆர்மியில் வேலை ஆக்குறாங்க. எல்லாருமே இப்போ நாடகத்தை முக்கால்வாசியர் நாடகத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மியூசிக் டைரக்டர் ஐயா தேவாவோட மதியம் பேசியிருக்கார் தம்பிட்ட. அந்த வாய்ப்பு உங்கள் ஆசீர்வாதம் எப்போ எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுக்கோட்டையின் அன்புனார் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் வருகமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள்.
கைதட்டிய அத்தனை அன்பு சொந்தங்களும் நெஞ்சார்ந்த நன்றி. ஆனா மைக்கில் யார் வேணாலும் பாடிடலாம், வாசிக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த காரீஸ்வரன் அவர்கள் விரங்கமறையிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவுள் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மேலூர் அருகாமல்லூர் சருவலைப்பட்டியைச் சேர்ந்து சூர்யா அவர்கள் விரங்கமறையிலே ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள். ஐயப்பா ஆடி வர ஐயப்பா ஓடி வர ஐயப்பா சந்தன மணிக்கு ஒன்ன வர சொன்னி சந்தன குங்கும எங்க மனக்கு சபரிமல ஐயப்பன் மேலே மனக்கு கைமுட்டி அடிக்கிறாயா? நானும் எத்தனை ஆல்ரவுண்டா பார்த்துருக்கேன். ஆனா கைமுட்டி அடிச்சது இந்த முட்டி வாத்தியத்தை போயிட்டு நீ கேவலமா பேசுற. கேவலமா பேசலண்ணே. இந்த முட்டி பேர் என்னையா? கையில உள்ள முட்டி. அப்புறம் நான் அதைத்தான் வாய்ச்சி என்ன புண்ணியம். இவனு நானும் 13 வருஷமா பழக்க வழக்கம். நண்பர்கள் நாடகத்து வந்து 13 வருஷம் பழக்க வழக்கம். அது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா அவனுக்கு தொண்டி
பக்கம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சொன்னோம்னா தொண்டி பக்கத்துல நம்புதாளைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி. அந்த ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை வாழாச்சு. 18 வயசுல கிள்ளி மாறி சீட் எடுக்குமா? சுண்டுனா தெரிக்கும். சீட்டு நிறைய சீட்டு எடுத்திருக்கு. என்ன போன் நம்பர் சீட்டா? இல்லடா, 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாச்சு. பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிஞ்சு இங்க சருவலைப்பட்டியில முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவீடு மாமியா வீட்டுக்கு வராங்க. தொண்டி நம்புதாளைக்கு மறுவீடு. ஆமா. வந்தவனா மறுமையை வந்துட்டாலும் மாமியார் ரொம்ப திடவனான சமையல். கறிமீன், நண்டு, இறாலு, கடல்ல என்னென்ன கிடக்கும் எல்லாத்தையும் சமைச்சாச்சு. கிடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சாச்சு விருந்துக்கு. ஆமா, சமைச்சவனா வாரு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற எங்க போற உட்காரியா? உனக்கு தான் உட்காரு. உன்னைக்கு தான் உன்னை இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். நீ போய் நீ கல்யாணம் பண்ணது இங்க தெரியுமா? அந்த சொல்றேன். நல்லா திங்க தெரியாம தின்னா வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையட்ட கேட்டிருக்கேன், தம்பி இங்க எங்கிட்டு வெளியே போகலாம்னு. அதான் சொல்லியிருக்கேன், அண்ணங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, ஒரு தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்க அப்படின்னு. இந்த முதை வேகமா அவசரத்தில் போயிருக்கேன். போனவே அவசரத்தில் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கல, இவனுக்கு ஒரு யோசனை. நல்லா சாப்பிட்டோமே, எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம். நீ இப்ப பீ வேலை இங்க வாயா. நீ என்னடா ஓயாம வைக்க வாடா. மாமியா வீட்டுக்கு போய் பீ வேண்ட யாரும் தெரியணும்ல. சொன்னாதான் அக்கா, அஞ்சமாக்கா, அமுதாக்கா, ஆனந்தியக்கா உன ஒரு போட்டோ எடுத்துங்க. நோரே கம்மியா அம்மையாவோட போய் பீ வேண்ட சொன்னா தானே தெரியுங்க. நோரே கம்மியா சூரிய ஆல்ரவுண்டு திங்கத்த நேரத்தில் போய் வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்து திரும்பி போயிருக்கேன். எம்புட்டு பீ தான் போயிருப்போம். எவனாடு போவானாடா. போய் பார்த்துருக்கேன், பேண்ட பீய காணா. அவசரத்தில் போனவே ஆமை மேலே பேண்டுட்டேன். ஆமை சும்மா தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சேன். எவனாவது போவாங்களா சண்டாலா? ஐயோ தம்பி முகத்தை காமியா. அக்கா நல்லா பாத்துக்க. அமுதாக்கா, ஆனந்தியக்கா, அஞ்சமாக்கா 2 போட்டோ, லட்சுமி அக்கா பஞ்சாவரம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ வந்து திரும்பி வந்துட்டேன். நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சது. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் மறுபடிக்கு தெடவு நல்லா சாப்பாடு. பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. போனவுன்னா வர இருக்க வீட்டில் இருந்த நண்டு, மீன், இறாலு, கணவன் மறுபடிக்கும் சாப்பிட்டேன். மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் எங்கன வேண்டாலும் நடந்துடும் அப்படின்னு நடு வீட்டில் போய் அக்கா இங்க எங்க முகத்தை காமியா. நரிக்குடிக்கு தெரியுமாடா? உன் கதை இந்த நரிக்குடிக்கு தெரியுமா? அவங்க இனிமே நானும் அட்வான்ஸ் கொடுத்தாலும் அந்த மாமியா வீட்டில் பீ வேண்டாம்ல, அந்த ஆல்ரவுண்ட போடியா அப்படின்னு இருந்தாலும் முத்து மாட்டிட்டு சொல்லணும். அடமொழி எல்லாம் கொடுப்பாங்க. அடமொழி மாமியா வீட்டில் பீ வேண்டாம். அந்த இப்படி முகத்தை காமியா. முகத்தை காட்டுறா. போயிட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் இருந்து மறுபடிக்கு இருந்த கறி, மீன், இறாலில் தின்னுட்டேன். தின்னவுன்னா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு. சரி, புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நடு வீட்டில் பீய பேண்டாண்டா. பேண்டா பொண்டாட்டி மாமியார் கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம். சரி, இவங்க பீய சுத்தி வரா. பீய போயிரு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணிட்டேன், வறுத்த மீன் வைக்கானால போகல அப்படின்னு 3 மீனை கொண்டே வச்சு பீ மேல சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா கொண்டு வச்சு போகாம இருக்க. அப்பளம் பாயசம் வச்சும் போகல, அவிச்ச முட்டை வச்சும் போகல. போகாம இருக்கும் எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. வேகமா அடுப்பாங்கடையில் போய் இத்த தண்டி விறகு கட்டு எடுத்துக்கிட்டு வந்து இப்படி சுத்தினேன். பீய பொண்டாட்டி மாமியாரும் கோயில் போயிட்டு அங்கிருந்து வர ஓங்கிக்கிட்டு அடிச்சு பீ எரிச்சு வீடுலாம் செவரெல்லாம் சந்தனம் வச்ச மாதிரி இருக்கு. மாமியா வாயில பீ, பொண்டாட்டி தலையில பீ. அதோட பொம்பளை போயில கோச்சிட்டு போன. டேய் வாடா, எங்கடாவே இன்னுமே சொல்ல மாட்டேன். வாடா அக்காவோட போட்டோத்துக்கு அண்ணே நல்லா எடுத்து போடியா. வீடியோ கிராபர் மாமியா வீட்டில் பீ வேண்டாம் சூர்யா.
கண்டே அது அஞ்சு வாரா சண்டாலே அதோட போனது அந்த பொம்பளை பிள்ளை இல்ல நீ போய் போய் உட்கார் போ சொன்னா தாண்டா தெரியும் நாளை பின்ன இந்த நாடகத்தை பார்த்துட்டு நாளை பொறுத்து அட்வான்ஸ் கொடுக்க போறா அடுத்த வருஷத்துக்கு இதே பாட்டி போட்டு அந்த மாமியார் வீட்டில் பீ வேண்டாம் அந்த கதை சொன்னா பப்புனு பீ கார்த்திக் ராஜா அது மாதிரி கதை சொல்ல போய் உட்காரு அதோட போனது மறுபடிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன் அது என்ன கதியில் அங்கே மூத்தத்தை பண்ணிட்டானா அதுவும் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தேடி அண்ணே ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறேனோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவேன் மத்தாள் மாதிரிலாம் போட்டு அறுத்து குமிக்க மாட்டேன் அவன் உள்ளால சொல்லிடணும் நான் நிறைய ஊரில் அனுபவப்பட்டிருக்கேன் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றியை தெரிந்துக்கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையைச் சேர்ந்த மணிமுத்து அவர்கள் விரங்கமறையிலே தாளம் நமக்கே நேரம் நேரம் ஆயிடுமே ரெண்டு அடியை போட்டு விடு நல்லா பாடுறவர் எங்களுக்கே நேரம் பத்தாது நானே பேசிட்டு முடிச்சேன்னா அறுத்து குமிச்சு போடுவேன் மணிமுத்து அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பாரு முடிஞ்சு செயின் சப்பு உன்னை ஏற்றத்தானா 20 நிமிஷம் வந்து நின்றாங்க திருப்பத்தூர்ல ஆளக்காலம் ரொம்ப சிறப்பாக இசை சகல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளிவலி அமைப்பு பாசித் ரேடியோ நரிக்குடி உரிமையாளர் ஜெயிலானி போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா இருக்கும் வாசித் அதானே பேரு பாகித் நான் கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் வீக்கு பாகித் ஒளிபரப்பி அன்புடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் சாப்பாடு ஏற்பாடு உண்மையிலே ரொம்ப சிறப்பான நான் எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம் அந்த ஹோட்டலில் ஒன்றே ஹோட்டல் மாதிரியே தெரியலை வீடு மாதிரியே அந்த தாய்மார்கள் அந்த அக்காலாம் என்ன வேணும் எது ஒன்று அந்த எந்த பல்மாற அண்ணன் தம்பியெல்லாம் என்ன வேணும் என்னக்கெல்லாம் கறியை போனால் வேணாம் சாப்பிடு இந்த சிறப்பான உபசரிப்பு உண்மையில் ரொம்ப எல்லாமே சூடாக பண்ணியிருந்தாங்க உண்மையில் முட்டை சிக்கன்னு அப்புறம் இது உருளைக்கிழங்கு அருமையான சாப்பாடு ரசம்னா அப்படி இருந்துச்சு சூப்பர் மோர் அந்த சிறப்பான உபசரிப்பு என்ன வாழ்த்துறது சாப்பாடு தான் அண்ணே வர சொல்லவா அண்ணே இந்த வந்து ஆளை பார்த்து பாப்பா பின்னால் ஓடு பின்னால் அவன் கட்டி பிடிக்க வச்சுன்னு அவர் கரெக்டாக எத்தனை மணிக்கு வரா தெரியுமா 11:50 வருவாப்பில்ல நீ சொல்கிறேன் நான் இருந்தேன் பார்த்துட்டு மயிரை வச்சு எந்திரிச்சு போயிடுவேன் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் விவரம் ஹோட்டலில் பார்த்து நாடகத்தை நடத்திக்கிட்டு அப்புறம் நாங்களாம் வெறும் மாதிரி இங்கே நின்றுக்கிட்டு சரியா 12:30 கதையை சொல்லிடுறேன் சரியா 12:35 வள்ளியை விட்டுருவேன் ஏன்னா நான் வந்தால் எங்களுக்கே நேரம் பத்தாது ஒரு 1:35 நாரதர் 3:35 முருகன் 5:35 சாமான் நல்லா ரெடி ஆகிடுவோம் விவரத்தை சொல்கிறேன் அப்புறம் உள்ளவோ அவரை வர சொல்லி இவரை வர சொல்லி சொல்லப்பட ஏன்னா நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க அதனால தான் நிற்கிறேன் இல்லைன்னா எனக்கு நம்மளை விடிஞ்சா காசு 2 பாட்டை வச்சுட்டு குண்டியை ஆட்டிட்டு போயிடுவேன் அதான் உண்மை சிறப்பான ரசிகர் உண்மையில் உங்களை பார்த்தா எனக்கு இன்னும் போக மனசு இல்லை அவர் சொன்னார் அண்ணன் லோனு கதையில் இன்னும் கதை இருக்குது நான் ஒரு ஆளே நாடகத்தை முடிச்சிருவேன் அறுத்து குமிச்சிருவேன் நான் வீட்டில் அறுத்து போய் என் பொண்டாட்டி என்னை விரட்டி விட்டா இந்தா சொல்கிறேன் இந்தா பத்தியா விரும்பி கேட்குறாரு நீ ஒரு ஆள் தான் இது பண்ணுற நான் எனக்கே தெரியுமுனே நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் இப்படி தலையிலே அடிச்சுக்கிட்டேன் அந்த சொல்கிறேன் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் தலையிலே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தலை வலிக்கு உள்ளே ஓடான்னு அர்த்தம் உனக்கு வலிக்குமே என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி மன்னாருடைய சேர்ந்த சாந்தி அவர்கள் விரங்கமறையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமரிக்கு பெயர்தான் சாந்தி எவ்வளவு அழகினில் ஏறடி சாந்தி உறவில் ஏறடி சாந்தி உன் பிரிவில் ஏறடி சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி ஒரு சித்தப்பா நல்ல ஒரு தாளம் போற மட்டும் இல்லை சிறப்பாக பாடுவார் நான் நேராச்சுன்னு சொல்லி தான் அவரை பாடவோட விடலை நீங்கள் சொன்னீங்கன்னா பாட விடுறேன் ஒன்றும் ரொம்ப சிறப்பாக நல்ல குரல் வர ரொம்ப இனிமையாக உள்ளவர் வாங்க வாயா ஊருக்காரில் சொல்ல காது கொடுக்க ஓனர் வாயா தாள கலைஞர் அன்பு சித்தப்பா மணிமுத்து அவர்கள் இங்கே பாடு
கெஞ்சி கேள்வி அந்த ஆளுங்க உள்ள ஓச்சுறா என்ன ஜோர கைதட்டு கொடுங்க. உண்மையிலே ஒரு சிறந்த அப்பா. ஏன்னா நீங்க எத்தனை தாள கலைஞர்கள் பார்க்கலாம். நிறைய ஆள் பல்ட்டி அடிக்கிற ஆள் நம்மள்ட்ட இருக்கேன். ஒரு ஆள் இறந்தே விட்டேன் பாவம். கூலிச்சாமிலாம் பாவம். ரொம்ப அப்படிலாம் இல்லை. உனக்கே தெரிஞ்சா சரி. ஒன்னே பாடு பாடு டக்கு மணி ஆகி மணிமுத்தவர்கள் விரகமலையிலே ஒரு பாடலுடன் தாளம் செய்ப்பா. ஐயா சூப்பரா இருக்கு. நிலவு தூங்கும் நேரம் நினைவு இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்கிறே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கினார். நான்கு கண்ணில் இன்று மிக புனிதமானது வானம் பூமியாவும் இந்த சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலையில்லாத நேசம் வாழ்விலும் தென்றலாய் நீங்கிறாத சொந்தம். ஏன் மயக்கம் ஏன் மயக்கம் நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கினார். இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்கிறே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கினார். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்குகிறார். ரொம்ப சிறப்பாக நல்ல ஜோரா கைத்தணும் எல்லாரும். உண்மையிலே நிலவு தூங்கும் நேரம் ஏன்னா தாளம் போட்டு பாடுறதே ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு இன்னும் பாடுறோம். அப்புறம் பாடுவாங்கப்பா. நேரம் பத்தாது. அப்புறம் அந்த ஆளு கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே போட்டு இருந்தோம்னா பொம்பளையை பார்த்தாத்தே கல்லை விட்டுலாம் எரிய மாட்டாங்க. அதான் உண்மை. ரொம்ப சிறப்பாக இது அன்பு பார்க்குறேன். சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகமறையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆஜர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திரையத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பப்புன்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. அன்றி கலந்த வணக்கம். பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருகே. இப்படிக்கு நரிக்குடி பள்ளப்பட்டி ஆதினேந்தல் சமத்துவபுரம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு எம் கதிர்வேல் மானூர் ரொம்ப சிறப்பாக கொட்டகை அமைச்சிருக்கார். உண்மையில் ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைச்சிருக்கும் அண்ணன் கதிர்வேலுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர்கள் அன்பு அண்ணன் எம் முத்துப்பாண்டி ஆடியோஸ் நரிக்குடி மற்றும் எனது பாசமிகு அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் குறைஞ்ச செலவுனா 70,000. அதிகமான செலவுனா 1 லட்சம். இது மாதிரி கலைஞர் நீங்கள் விடியறத பார்த்துருவோம். நாங்களாம் எங்களை புள்ளி விடக்கூடாது. எனக்கெல்லாம் தற்பெருமையெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நல்ல கலைஞர் இந்த பழங்களை பார்த்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ இனிமையாக பாடுவாருங்க. ரொம்ப சிறப்பாக நீங்கள் இந்த விடியற வரை இருந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். குறை இருந்தால் கூப்பிட்டு சொல்லுங்கள். நாடா மயிராடா நடத்துனியா அப்படின்னு கேளுங்க. அண்ணே காசு கொடுக்குற ஓனர் நீங்கள் உங்கள்கிட்ட ஓபி இந்த அண்ணன் என் வீடு ஒரு பக்கம் பொறிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆள்கிட்ட போய் சாமி பார்த்தேன். தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறோம் கேட்டார். அண்ணே நாடகத்தில் பப்புன்னு நடிக்கணும். ஊரு காசை தின்னா வீடு பொரியத்தேன் தம்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்காகத்தான் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு நாடகம் வந்தாலும் மச்சான் மருதமணிகிட்ட கொடுங்க, அண்ணன் முத்துப்பாண்டி கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல் கிராமி நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பொங்கல் பஜனை, முருகங்கோல் பஜனை, ஓம் சக்தி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொடுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்றைய எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க.
நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாகத்தான் போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சானா இதை கட்டிக்கிட்டையும் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையா அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் இல்லை. அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் லோன் செய்யும். ஆனால் 10 நாளைக்கு முன்னால் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு தான் வந்து நின்றேன். சார் எனக்கு லோன்னு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேன். 10 ஆதார் கார்டு சிராய் சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறது இல்லையா? ஆமாயா. அதுவும் லோனு காசு வாங்குறேன். புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மளால டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கிறீங்களே பணம் வாங்குறதுக்கு. முத்து பல்லு எத்து பல்லா இருக்கும். உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குன்னு சொல்லுவேன். பார்த்தா அன்னைக்கு தான் மல்லிகை போய் 200 பூவா தலையாச்சி வைடி பரட்ட மாதிரியா திருற கழுத என்ன தச்சு வச்சாண்ண அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவளுக்கு தேங்காய் எண்ணெய் அடியே ஆத்தி விவிடி ஆயில் மல்லிகைப்பூ சேலை ஜாக்கெட்டு 2 கிலோ காவி புருஷனுக்கு வேட்டி சட்டை. புருஷன் நைஸா பொண்டாட்டி கேட்பார் நைஸா ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிடு என்னவோ மற்ற நாளில் மூத்தத்தை குடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிடு. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பிட்டேன் என் மச்சனை தேவை வச்சிருக்கேன் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலையை விட்டு நீக்குவாங்க அக்கா. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனு தான் நாடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமோ விடியாது 4:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். அவன் லோனுக்காரனா இல்லை கள்ள பூச்சான்னு தெரியல. வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை விரிச்சிடான்டா. விரிச்சு ஒரு விலை கொண்டு வத்த வைக்கிறேன். அதே விடிவெள்ளியா விடியுமுனே பணத்தை வசூல் பண்ணணுமா? அந்த விளக்கு எரியிற வரை பணத்தை வசூல் பண்ணுவேன். பணம் வசூல் பண்ணால் விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீடெலாம் 2 குட்டியேச்சரா போயிடணுமா? அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடணுமா? இதுலையும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க குழு தலைவி அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு அந்த குழு தலைவி மயிரை புடுங்கின தலைவியா. அவங்க பார்த்தா அவங்க காசை கட்டி இல்லைன்னா உடனே நீக்கி புரிவேன். என்னவோ இவங்க நொப்பம் காசை போட்டு கொடுக்குற மாதிரி நீக்கி புரிவேன் மயிரை பிடுங்கி புரிவேன். தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம கஷ்டத்துக்காக நன்னெல்லாம் கைதட்டுற பார்த்தா உண்மை நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோடுனா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு அடிக்கிறது. இதுலேயும் நிறைய ஆள் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறவருங்க. அது பொண்டாட்டி கதவை சத்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சு முதுகுள்ளே குத்தும் சங்குன்னு. இவன் நம்ம ஆள் அப்படியே உள்ளே இருந்து கத்துவான் பாரு. இவன் அடிக்கிற மாதிரி சாகுடி அது மூக்கிலே குத்து மலர்னு வெளியே வந்து சொல்ல மாப்பிள்ள உங்க அக்காவை விரிச்சுட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் வாங்கியிருக்கோம். நம்ம சூர்யா பையன் சொல்ற மாதிரி பிரிச்சுட்டு சொல்லி சுடுதண்ணி காய வச்சு சொல்லுவேன். சரி, ஆனால் இந்த பையன்லாம் தங்கமானவன். உனக்கெல்லாம் மனைவி அமைஞ்சது பெரியது. வெள்ளி செவ்வாய் விளக்கு மாத்தாடி உறுதியா உள்ளது. சனிக்கிழமை கயிறு வச்சு இவனே சுருக்க பண்ணுவேன். கழுத்தை பாரு. உண்மை சத்தியமாயா உண்மையிலே நம்ம கஷ்டத்துக்காக எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கே பயந்து கிடக்கும். பொண்டாட்டி மயிருனா இருக்கும். நான் உள்ள போயிட்டு வரேன். அன்பு சொந்தங்களே, ஏன்னா உங்கள் ஒத்துழைப்பு எங்களை எப்போவுமே இருக்கு. ஏன்னா நாங்கள் இவ்வளோக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க, இவ்வளோக்கு 10 நாடக கலைஞர் நல்லா இருக்கோம்னா எல்லாமே நீங்கள் போட்ட பிச்சையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்களும் நன்றி என்று கலந்த இந்த பாடல் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் நடித்த பாடல். 3 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல். கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்கள். அன்பு சொந்தங்களே, நானே சொந்தமாக நிறைய பாட்டு பாடியிருக்கேன். இந்த பாடல் நல்ல வெற்றி. இன்னொரு பாடல் இந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை மத்தியில் பாடிர சத்திய சத்தியே நாவாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமென்
பெத்த என் மாதிரி கொழுந்து இங்குடி கொஞ்சம் கறி விருந்து மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்து இங்குடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வாடீரா சாத்தியே நான் வார சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே முன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி உன்னால நான் கெட்டு போனேனடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்து மனசுக்குள்ள ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது வாடீரா சாத்தியே நான் வார சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒண்ணு செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய வாடீரா சாத்தியே நான் வார சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்து நீங்குடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சம் கொள்ள நீ வாடீரா சாத்தியே நான் வார சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த